ஹலோ டிசைனர்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி இன்வெர்ட்டரில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி காம்பனண்ட்டை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதோட ஸ்கெட்சை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதோட டோட்டல் டயா பார்த்தீங்கன்னா 40, தென் இந்த கட் டயா 37. எப்படின்னா 40, திக்னஸ் வந்து 3. ஸோ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டா 37 வந்துடும். இது வந்து டீட்டெயில் சி இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து டீட்டெயில் பி. ஜஸ்ட் இது வந்து எக்ஸ்ட்ரூட் தான். தென் டாப் லைன் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு பிளேன் கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டா இந்த இது போட்டுடலாம். எப்படி போட்டேன்னு இதை வந்து சாஃப்ட்வேரில் பாருங்கள். இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ராகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் இன்னொன்று சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் 2D ஸ்கெட்ச் போய்கிட்டு டாப் லைனு, தென் இப்போ வந்து நம்ம ஸ்வீப்போட பார்த்து தான் போட போகிறோம். ப்ரொஃபைல் வந்து நெக்ஸ்ட்டு. தென் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் லென்த்து தான் 43 to 47 எது வேணாலும் கொடுத்துங்க. தென் இது பார்த்தீங்கன்னா 45 ரேடியஸ் 45 ஸ்கெட்சில் கொடுத்துருக்கிறது. இதுவும் 45. தென் இது நம்ம வந்து ஹரிசாண்டல் பண்ணிக்கலாம். ஓகே. தென் அந்த லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டல் ஆயிரும். இப்போ அந்த பாயிண்டோட டெலீட் பண்ணிடுங்க, அது தேவையில்லை. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 45 வரும் கரெக்டாக. தென் ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 92. தென் வேறு என்ன கன்ஸ்ட்ரைன் பண்ணோம்? ஓகே, ஜஸ்ட் இதை வந்து ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ டேஞ்சன்ட் ஆகிட்டு ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 40 சவுண்ட் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் தான். தென் ஓகே, இப்போ வந்து 2D ஸ்கெட்ச் ஃப்ரண்ட் பிளேன் ஃபஸ்ட்டு டாப்பில் போட்டோம். இப்போ ரைட்டில் போடுறோம். ரைட் பிளேன் எடுத்துங்க, ரைட் பிளேன். தென் இப்போ ஸ்வீப் எடுத்துக்கிட்டு ப்ரொஃபைல் செலக்ட் ஆகிடுச்சு. பார்த்து வந்து இதுதான் பார்த்து ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போது எகைன் ஸ்கெட்சு இந்த ஃபேஸில் சேம் சர்க்கிள் தான். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3. ஸோ 40 - 3 37. தென் கிளிக் ஓகே. இப்போது இதில் இந்த பாத்தை மட்டும் விசிபிள் பண்ணிக்கோங்க. விசிபிள் பண்ணிக்கிட்டு ஸ்வீப் கொடுத்துட்டு தென் அந்த பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு பூலியனில் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கட் ஆகிட்டு தென் ஒரு பிளேன் கிரியேட் பண்ணோம். டாப் லைன் வச்சுக்கிட்டு டிஸ்டன்ஸ் வந்து 30. தென் இப்போ இந்த பிளேனை ஸ்கெட்ச் கொடுத்துக்கிட்டு தென் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஜஸ்ட் நான் இதை வந்து விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிக்கிறேன். ப்ரொஜெக்ட் ஜாமெண்ட்ரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அவுட்டர் எட்ஜஸை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். இந்த அவுட்டர் ப்ரொஃபைல் தான் நமக்கு தேவை. இந்த கருவோட அவுட்டர் ப்ரொஃபைல். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் அப் டு இந்த ஃபேஸு. அதில் பாதி வரைக்கும் கொடுக்கணும். தென் சேம் அதே தான் ப்ரொஜெக்டு. இது பார்த்திங்கன்னா திக்னஸ், இங்கேயும் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்செட் வந்து 3. ஜஸ்ட் கிளிக் ஓகே. இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன், இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன், இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன், இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன். நமக்கு அந்த 3 அந்த ஆஃப்செட் பண்ண போர்ஷன் மட்டும்தான் வேணும். தென் இந்த ஃபேஸ் வரைக்கும் கிளிக் ஓகே. கட் ஆகலையா? தென் பார்த்தீங்கன்னா அது கட்டாகவே இல்லை. ஸோ இப்போ வந்து செக் பண்ணுவோம். இது நார்மல் எக்ஸ்ட்ரூட் தான். ஓகே, இது வந்து அந்த பைப்பில் படணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. தென் இது பார்த்தீங்கன்னா எடிட் ஃபியூச்சர் பூலியனில். ஓகே, இது அது மேலே வரைக்கும் போயிருக்கு, அதனால கட் ஆகலை. ஸோ நம்ம கொஞ்சம் ட்ராக் பண்ணி விட்டால் கட் ஆயிரும். ஜஸ்ட் அந்த ஏரோவை குடிச்சு ஓகே இப்போ ஓகே, அந்த லைன் வரைக்கும், அந்த சென்டர் ஒரு லைன் போதில்ல, அது வரைக்கும் இழுத்து விட்ருங்க. தென் ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, கட் ஆகிடுச்சு கரெக்டாக. தென் சேம் வந்து இதே ப்ரொஃபைலு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிட்டு தென் ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரி எடுத்துகிட்டு இந்த எட்ஜை நான் 3Dயில் வந்து 2Dக்கு மாற்றிக்கிறேன். தென் டயா 5, இது வந்து ஆஃப்செட் 3.
தென் இந்த பக்கத்துலேருந்து ஒரு லைனு சேம் டேஞ்சன்ட்டு இதுவும் தென் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துக்கோங்க பிகாஸ் டயா 5 ஸோ நான் 5 கொடுத்துக்கிட்டேன். தென் இப்படி ஒரு டேஞ்சன்ட் லைன் இப்போது ட்ரிம் பண்ணிடலாம். இதை கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிட்டு ஜஸ்ட் ட்ரிம் எடுத்துக்கிட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிக்கிட்டு இதை ஃபுல்லாக க்ளோஸ்டாக மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போது இன்னரும் ட்ரிம் பண்ணோம். ஸோ இது தென் இது தென் இந்த பக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சென்டர் வந்து அதில் கொஞ்சம் மாற்றணும். ஸோ அதை ரெஃபரன்ஸ் போட்டுக்கிட்டேன். தென் இது வந்து 2 கொடுத்துட்டு இந்த ஃபேஸ் வரைக்கும் கிளிக் ஓகே. அந்த சைடு இப்போ போட்ட சைடு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது இந்த பக்கம் போடணும். சேம் தான், அங்கே போட்டது தான் இங்கேயும் சேம் 5 ஆஃப்செட் வந்து 3. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே இதை 3Dக்கு மாற்றிக்குவோம். ஓகே, இப்போது டேஞ்சன்ட் எடுத்துக்கிட்டு இதையும் டேஞ்சன்ட்டு. தென் ஓகே இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன், ஜஸ்ட் ஒரு சென்ட்ரல் லைன் டேஞ்சன்ட் கொடுத்துக்கலாம். தென் ட்ரிம் எடுத்துக்கிட்டு இதையும் ட்ரிம் பண்ணிடலாம். இதையும் ட்ரிம் பண்ணிவிட்டு இதை கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்கெட்சை வந்து க்ளோஸ் டு லுப்பாக போடணும். ஓப்பன் லுப்பாக இருந்தால் 3Dயில் கன்வெர்ட் ஆகாது. இதையும் டேஞ்சன்ட். இப்போது டிஸ்டன்ஸ் தரணும். சேம் 5 தான், அங்கே கொடுத்த 5 தான் இங்கேயும். இப்போது ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிக்கோங்க. தென் சென்டர் ஆல்வேஸ் ரெஃபரன்ஸ். இந்த டயக்ராமுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரோடு 2 கொடுத்துட்டு இந்த ஃபேஸ் கரெக்டாக தென் கிளிக் ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிக்கிட்டு ஆஃப்செட் ப்ரொஃபைல் இருந்துட்டு இங்கேருந்து 5க்கு ஆஃப்செட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் அது 5 வந்து சென்ட்ரு. ஸோ நான் சென்டருக்கு ஆஃப்செட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இதை நான் வந்து 2Dக்கு மாற்றிக்கிட்டேன். தென் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைனு 12 ஜஸ்ட் கிளிக் ஓகே. அது டயா வந்து 2.5. ஸோ நான் வந்து டயா வந்து 5 பாதி 2.5 சேம் 12 தான் இங்கேயும். இதுக்கப்புறம் இந்த கட் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி கட் ஆகிருக்கு. டோட்டல் 100 டிகிரி, ஆஃப் வந்து 50 டிகிரி. தென் அதேமாரி ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிக்கலாம். ஓகே 100 டிகிரி தான். ஜஸ்ட் இது ஒரு வெர்டிக்கல் லைன், இங்கே ஒரு ஆங்கிள்ட லைன். இப்போது ஆங்கிள் எடுத்துக்கிட்டு 50 டிகிரி. இப்போ இதை ரெவால்வ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபினிஷ் ஸ்கெட்சு. ரெவால்வ் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு பூலியெல்லாம் கட் சூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஷார்ப்பாக கட் ஆயிரும். சேம் இப்போ இங்கே பண்ணது தான் இங்கேயும் சேம் ஆஃப்செட் ஃப்ரம் த பிளேனு இந்த ஃபேஸ்லேருந்து, பிகாஸ் அங்கே இருந்தால் நமக்கு தேவை. ஸோ 5 ஜஸ்ட் கிளிக் ஓகே. அந்த ஃபேஸ் அந்த பிளேன் எடுத்துக்கிட்டு ஸ்கெட்சு தென் ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரி இதை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே. இது பார்த்தீங்கன்னா 12. தென் அடுத்து வந்து இது 2.5, இதுவும் 12 தான். இப்போது அங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான், ஜஸ்ட்டு நான் ஆஃப் செக்ஷன் வியூக்கு போய்க்கிறேன். செக்ஷன் வியூ ஜஸ்ட் ஓகே கரெக்டு தான்.
தென் இதை வந்து கரெக்டாக லெஃப்ட் சைடு வரணுமா ரைட் சைடு வரணுமான்னு பார்க்கணும். இது ஸ்ட்ரைட்டாக வருது. ஓகே, இது வந்து சென்ட்ரல் லைன். ஸோ ஜஸ்ட் இதை ரைட் சைடு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆங்கிள் வந்து 50 டிகிரி. கிளிக் ஓகே. இப்போது ரெவால்வ் போயிட்டு பூலியனில் கட்டு. கிளிக் ஓகே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டாச்சு. தென் ரெக்யூர்டு காம்பனண்ட் வந்து கிடச்சிருச்சு கரெக்டாக. இந்த ஓகே, ஃபைனல் ப்ராடக்ட் ஓகே, ஃபைனல் அவுட்புட் கரெக்டு தான். தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை நம்ம வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். ஓகே, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு கீழே போய்கிட்டு உங்களுக்கு பிடிச்சது கொடுக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது கரெக்டாக. தென் செக்ஷன் வியூவில் போயிட்டு ஆஃப் செக்ஷன் வியூவில் போனால் கரெக்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு வியூவில் போயிட்டு ஆஃப் செக்ஷன் வியூ இந்த சைடு பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இதை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்து அந்த ஓகே இந்த கட்டும் கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அந்த சென்டர் கட்டும் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ காம்பனண்ட் வந்து கரெக்டாக போட்டாச்சு. தென் ஓகே, அவ்வளோதாங்க. இந்த டயக்ராம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.